மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எதிரிகளின் மறைமுகமான செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். 6ஆம் இடத்து சத்ருஸ்தானம் பலம் பெற்றிருந்த காலத்தில் உங்களுக்கு பல மறைமுக எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானார்கள். அவர்கள் எந்த பக்கத்தில் இருந்து யார் அனுப்பிய எதிரிகள் என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. ஆனால் அவர்கள் உங்களிடம் ஒருபோதும் சண்டைக்காக வரமாட்டார்கள். ஒன்று, உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும், தொழிலில் ஏதாவது நஷ்டங்களை கொண்டு வர வேண்டும், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்திலும் சில உங்களுக்கு பிடிக்காத எதிரிகள் நபர்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும். இதற்காக மட்டுமே அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் எப்படி வரார்கள், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போறார்கள் என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. வெளியில் உங்களிடம் பல்லிழுத்து பேசிவிட்டு உள்ளுக்குள்ள உங்களை எப்படி அழிக்கலாம் என்று அவர்கள் சதி திட்டங்களை தீட்டியிருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நாட்களும் காலங்களும் போக போக அவர்கள் செய்த சில உண்மைகளும் அவர்கள் செய்த உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்திய சில விளைவுகளும் உங்களுக்கு போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. ஆரம்பத்தில் தெரியாம அது மிக பிரச்சனைகளையும் மிகப்பெரிய கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட பேசும் பொழுது அவ்வளவு நல்ல மனிதர்களாகவும் உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உங்களை முன்னேற்றி கொடுக்க போகிறோம் அப்படியெல்லாம் பேசி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த நபர்கள் வந்திருப்பார்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி பொய் புகார்களை கூறி உங்களுடைய பெயரை கெடுப்பது, உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்துவது, வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்களை தங்களுடைய தந்திரத்தால் கலைத்து அவங்களுடைய வியாபாரத்து பக்கம் வர வைப்பது போன்ற அசிங்கமான வேலைகளை அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவர்கள் யார் என்றே தெரியாமல் உங்களை நோக்கி வந்த மறைமுக தாக்குதல்களை தாங்க முடியாமல் நீங்கள் திணறிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில மன ரீதியா உங்களை பணவீனம் அடைய வைத்திருக்கும். இனிமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம முன்னேறி வர முடியாது என்கிற மாதிரியான சில கவலைகளையும் சில குற்றச்சாட்டுகளையும் உங்கள் பக்கம் ஏன் உங்களுடைய மனதிற்குள்ள கூட வர வைத்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பின்தங்கியிருப்பீங்க. இது ஒரு பக்கம் நடந்திருக்கும். மற்றொரு பக்கம் குடும்பத்துல அமைதியை குலைத்த மூன்றாவது நபர்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வந்த போது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த போது உங்கள் குடும்பத்திற்குள் ஒரு 3ஆம் நபர் நுழைந்திருப்பார். அவர் யார் என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் அவர் உங்களுக்கு நெருங்கிய ஒரு நபராகத்தான் இருப்பார். அவர் நம்முடைய குடும்பத்தில் எந்த விதமான இதையும் ஏற்படுத்த மாட்டார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போலத்தான் என்று ஆரம்பத்தில் அவரை நீங்கள் நினைத்து கொண்டும் இருப்பீர்கள். அவர் பக்கத்து வீட்டுக்காரராகவோ அல்லது தூரத்து உறவினராகவோ அல்லது ஒரு போலி வழிகாட்டியாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய உறுப்பினர்களின் மனதை கலைத்து ஒருவரை சந்தேகத்தையும் கோபத்தையும் வாழ்க்கைக்குள்ள விதைத்து கொடுத்திருப்பார். அமைதியாக இருந்த நம்முடைய குடும்பத்துல இந்த 3ஆம் நபரால் அல்லவா இத்தனை புயலானது வீசுகின்றது என்று நீங்கள் உணர்வதற்குள் உங்களுடைய குடும்பத்தின் அமைதியும் சந்தோஷமும் கோபமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முற்றிலுமா பறிபோகவா ஆரம்பித்திருக்கும். நீங்கள் நினைத்த குடும்பமே நீங்கள் எதிர்பார்த்திருந்த குடும்பம் உங்களுடைய கையை விட்டு மீறவா ஆரம்பித்திருக்கும். ஆனால் இது நடக்கும் என்று நீங்கள் ஒரு நேரமும் யோசித்து பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத வேதனைகளானது ஏற்பட்டிருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, 8ஆம் மற்றும் 12ஆம் இடங்களின் அதிபதிகள் மறைவு பெற்றிருந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அவமானங்களும் துரோகங்களும் பண நெருக்கடிகளும் மற்றும் ஏமாற்றங்கள் யாவும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மறக்க முடியாத மாபெரும் வேதனைகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. வெளியில் கம்பீரமாக புத்திசாலியாக வலம் வந்த உங்களின் பின்னால் யாரிடமும் சொல்ல முடியாமல் 4 சுவற்றுக்குள் தலையணையில் முகம் புதைத்து அழுத இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல இருக்கு. கடவுள் நமக்கு ஏன் இத்தனை சோதனைகளை தருகிறார் என்று நீங்கள் விரக்தியின் விளிம்பிற்கே செல்லக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் ஜோதிட ரீதியா இத்தகைய மௌன போராட்டங்கள் அனைத்தும் உங்களுடைய பழைய கர்ம வினைகளை கரைத்து உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றுவதற்கே பிரபஞ்சம் கொடுத்த தண்டனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது இருக்கும். தற்போது கிரகநிலைகள் மாறி வருவதால் இந்த வேதனை இருளானது விலகி உங்கள் வாழ்வில் வசந்தமானது வீசப்போகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தின் தற்போதைய தீர்ப்பாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புகழ் மற்றும் மரியாதையானது உயர ஆரம்பிக்கும். சமூகத்தில் இழந்த கௌரவத்தையும் மதிப்பையும் நீங்கள் மீண்டும் அசுர வேகத்தில் பெற போறீங்க. அது நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு தலை குனிந்து நிற்பார்கள். அது நீங்களை எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள வர வைக்கும். ஆனால் தலை குனிந்து நீங்கள் நின்றுப்பீங்க. அந்த இடத்துல எல்லாம் ஒரு வளர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்கள் வாழும் சமூகத்திலோ அல்லது உங்களுடைய அலுவலகத்திலோ உங்களது சொல்லுக்கு ஒரு தனி மதிப்பானது கிடைக்கும். மக்கள் மத்தியில் உங்களது நேர்மையும் நாணயமும் பாராட்டப்படும். பொதுநல காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு புதிய பதவிகளும் கௌரவ பட்டங்களும் உங்களை தேடி தானாகவே வரும். உலகமே உங்களை பார்த்து வியக்கும் அளவிற்கு உங்கள் யோக ஜாதகம் உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த காலத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அடுத்ததா நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களா அரசாங்கத்திடமிருந்தோ கோர்ட்டில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ வரவேண்டிய மிக முக்கியமான நற்செய்திகளுக்கான நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்துவிட்டது. பாக்கியஸ்தானத்து கிரகங்களின் சேர்க்கையால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த வேலை வாய்ப்பு, ஆணை, விசா, அனுமதி அல்லது சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்த செய்தி என அத்தனை செய்திகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். இந்த செய்திகள் உங்களுடைய குடும்பத்தினரின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய திருவிழா போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, இரவுக்கு பின் பகல் வந்தே தீரும் என்ற இயற்கையின் நியதிக்கு ஏற்ப உங்களது நீண்ட கால துயர இருளானது விலகி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்கால விடியலும் புதிய ஒளியானது பிறக்கவும் ஆரம்பிக்கும். தெய்வத்தின் பரிபூரண அனுக்கிரகம் உங்கள் பின்னால் இருப்பதால் விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாகவே சுழலத் தொடங்கிவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் கண்ணீருக்கும் இடம் என்பது கிடையாது. நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துரித வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியடைவதற்கான நல்ல ஒரு நேரமானது வந்துவிட்டது. சகல சௌபாக்கியங்களும் பேரமதியும் பேராதிக்கமும் நிறைந்த ஒரு புதிய ராஜா வாழ்க்கை உங்களுக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மலர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உத்தியோக பணிகள்ல அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படத்தான் செய்யும். அதை யாராலையுமே தீர்க்க முடியாது. எதிராக இருந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில விலகி செல்வார்கள். எதிரிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விலகி நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு போக வைப்பார்கள். பயனற்ற வாதங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிக நல்லது. பார்வை தொடர்பான இன்னல்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். வளர்ப்பு பிராணிகளிடம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ரகசியமான செயல்பாடுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில லாபங்கள் என்பது அதிகரிக்கும். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் எல்லாம் குறைந்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். நான் கூறுவதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு தலை குனிந்து நிற்பார்கள். அது நீங்களை எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள வர வைக்கும். ஆனால் தலை குனிந்து நீங்கள் நின்றுப்பீங்க. அந்த இடத்துல எல்லாம் ஒரு வளர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்கள் வாழும் சமூகத்திலோ அல்லது உங்களுடைய அலுவலகத்திலோ உங்களது சொல்லுக்கு ஒரு தனி மதிப்பானது கிடைக்கும். மக்கள் மத்தியில் உங்களது நேர்மையும் நாணயமும் பாராட்டப்படும். பொதுநல காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு புதிய பதவிகளும் கௌரவ பட்டங்களும் உங்களை தேடி தானாகவே வரும். உலகமே உங்களை பார்த்து வியக்கும் அளவிற்கு உங்கள் யோக ஜாதகம் உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த காலத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அடுத்ததா நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களா அரசாங்கத்திடமிருந்தோ கோர்ட்டில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ வரவேண்டிய மிக முக்கியமான நற்செய்திகளுக்கான நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்துவிட்டது. பாக்கியஸ்தானத்து கிரகங்களின் சேர்க்கையால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த வேலை வாய்ப்பு, ஆணை, விசா, அனுமதி அல்லது சொத்து வழக்குகள் உங்களுக்கு
சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிந்த செய்தி என அத்தனை செய்திகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். இந்த செய்திகள் உங்களுடைய குடும்பத்தினரின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய திருவிழா போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, இரவுக்கு பின் பகல் வந்தே தீரும் என்ற இயற்கையின் நியதிக்கு ஏற்ப உங்களது நீண்ட கால துயர இருளானது விலகி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்கால விடியலும் புதிய ஒளியானது பிறக்கவும் ஆரம்பிக்கும். தெய்வத்தின் பரிபூரண அனுக்கிரகம் உங்கள் பின்னால் இருப்பதால் விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாகவே சுழலத் தொடங்கிவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் கண்ணீருக்கும் இடம் என்பது கிடையாது. நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துரித வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியடைவதற்கான நல்ல ஒரு நேரமானது வந்துவிட்டது. சகல சௌபாக்கியங்களும் பேரமைதியும் பேராதிக்கமும் நிறைந்த ஒரு புதிய ராஜா வாழ்க்கை உங்களுக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மலர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உத்தியோக பணிகள்ல அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படத்தான் செய்யும். அதை யாராலையுமே தீர்க்க முடியாது. எதிராக இருந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில விலகி செல்வார்கள். எதிரிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விலகி நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு போக வைப்பார்கள். பயனற்ற வாதங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிக நல்லது. பார்வை தொடர்பான இன்னல்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். வளர்ப்பு பிராணிகளிடம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ரகசியமான செயல்பாடுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில லாபங்கள் என்பது அதிகரிக்கும். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு